எல்லாருக்கும் வணக்கம். நான் பேட்டில் படத்தோட டைரக்டர் நாராயணன் பழனி. பேட்டில் படம் இப்போது லாஸ்ட் 24th அன்னைக்கு ரிலீஸ் ஆகி இப்போ தேட்டரில் தமிழ்நாடு ஃபுல்லாக வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இந்த படம் வந்து மக்கள் மத்தியிலையும் சரி, ரெண்டாவது ஊடகங்கள் மத்தியில், பத்திரிகைகள் எல்லா வகையிலுமே வந்து பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த வரவேற்புக்கான முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, இந்த படம் பேசிய கருப்பொருள். இந்த கருப்பொருள் வந்து என்னடான்னா, கல்வி குறித்து குறிப்பாக இன்றைக்கி தனியார் பள்ளிகளில் நடைபெறுகிற மோசமான சீர்கேடுகள், அதில் பாதிக்கப்படுகிற மாணவர்கள், ஆசிரியர்கள், இதையெல்லாம் தெரியாமல் வெளியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், தன்னோட பிள்ளைக்கு எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல லட்சங்களை கொட்டி வந்து நான் படிக்க வச்சுட்டு இருக்க பெற்றோர்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியுதில்ல. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க சொன்னால் பெற்றோர்கள் கேட்டு வெளியே நிற்க வைக்கிற ஏற்பாடு தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. கட்டணத்தை வாங்குவதற்கு மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்குள்ள பெற்றோர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. இந்த சூழலில் பெற்றோர்களுக்கு பள்ளிக்கூடத்திலையும் பள்ளி அறையிலையும் மாணவர்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன சோதனைகளை, என்னென்ன சிக்கல்கள் எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது எல்லாமே இன்றைக்கி மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அந்த விஷயங்களை மையப்படுத்தி தான் என்னோடய கதையை நான் உருவாக்கினேன். அந்த கதையை வந்து நேரடியாக ஒரு கல்வி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராவா சொல்லாமல், ஒரு இசை பின்னணியில் குறிப்பாக வந்து இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற கானா, அதே போல் இன்னொரு வடிவம் பெற்றக்கூடிய ரேப். இந்த ரேப்பும் இந்த கானாவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாகவே வந்து அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை, கலாச்சாரத்தை எல்லாவற்றையுமே பிரதிபலிக்கிற ஒரு ரூட்டாக தான் அது வந்து ஒரு இசை உருவாக்கமாக வந்திருக்கு. ஸோ அந்த பின்னணியில் இதை வந்து இணைச்சி கதாநாயகனுக்கு ஒரு ரேப்பரான ஒரு போர்ஷனை கொடுத்து அந்த மூலயமா இந்த கல்வி பிரச்சனையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு படமாக இது வந்து உருமாறி இருக்கு. இந்த பின்னணியில் தான் வந்து இந்த படம் தயாரிக்கப்பட்டு இன்னைக்கு திரையரங்கு ஓடிட்டுருக்கு. இந்த ரேப்போட பின்னணியில் இந்த கதையை சொல்ல முன் வந்தது பல பத்திரிகைகள் வந்து பாராட்டி எழுதுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த படத்தில் வந்து வந்த ஒரு முக்கியமான காட்சியை ஊடகங்கள்லாம் பேசியிருக்காங்க, பல நண்பர்கள் சுட்டி காமிச்சாங்க. அது படத்தில் முதல் காட்சியாகவே வரும். ஒரு ஜேசிபியில் ஒரு பேக் வந்து என்னென்னா தொங்கிட்டு போயிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை வந்து என்னென்னா கதறி அழுது ஓடி வந்துட்டு இருக்கோம். இந்த பின்னணி என்னென்னு சொன்னால், சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குடிசை பகுதி அப்புறப்படுத்தப்பட்டுச்சு. அந்த குடிசை பகுதி அப்புறப்படுத்தப்பட்ட போது ஒரு சிறிய குழந்தை, 8 வயது குழந்தை, தன்னுடைய அப்பா வாங்கி கொடுத்த பேக் வந்து என்னடானா அந்த குடிசை வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அந்த வீட்டை ஜேசிபி வந்து இடிக்குது. ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த குழந்தை வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு தன்னுடைய புத்தக பையை தூக்கிட்டு வெளியே ஓடி வருவாள். அப்போ அந்த கல்வி அவளுக்கு என்ன எவ்வளவு பெரிய தேவையாக இருந்திருக்கு, மிகப்பெரிய விஷயமாக இந்திய நாடு முழுக்க அது உரையாடலாம் மாறிச்சு. இந்த பின்னணியில் தான் தமிழ்நாட்டிலையும் சரி, சென்னை பகுதியிலையும் குடிசை பகுதி அப்புறப்படுத்தப்படும் போது அவர்கள் வேரோடு பிடுங்கி எறியப்படுறாங்க. அவங்க சென்னை மாநகரத்தில் இருந்தவங்க, இங்கேயே வாழ்ந்தவங்க, இங்கேயே தன்னோட கல்வியை பெற்றவங்க, மருத்துவத்தை பெற்றவங்க, எல்லா விஷயத்தையும் இங்கேயே பெற்ற மக்கள் இங்கிருந்து என்னன்னா கண்ணை நகருக்கும், பெரும்பாக்கத்துக்கும், செம்மஞ்சேரிக்கும் துரத்தப்படும் போது அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக மாறுறாங்க. குறிப்பாக மாணவர்கள் கல்வியை இழக்கிறாங்க. எல்லா விதமான இங்கே ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் வந்து நிறைய டீச்சர்ஸோடு அவங்களுக்கு இன்ட்ராக்ட் இருக்கும். ஒரு குடும்பம் போல் அவங்க பழகியிருப்பாங்க. திடீரென்று இங்கேருந்து கொண்டு போகும்போது அந்த குழந்தையோட கல்வி என்னவா மாறும்? இது எல்லாத்தையும் மையப்படுத்தி தான் அந்த காட்சியை நாங்கள் வந்து என்னென்னா உருவகப்படுத்தியிருக்கோம். அந்த காட்சி மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. கல்வியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு முக்கியமாக அந்த விவாதிக்கப்படுற முக்கியமான விஷயம் சொன்னால், இன்னைக்கு இந்திய நாட்டில் கல்விக்காக ஒதுக்கப்படுற நிதி வெறும் 0.2% கீழே ரொம்ப 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 குறைவான நிதி தான் ஒதுக்கப்படுது. அப்போ ஒட்டுமொத்த இந்திய நாட்டில் ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு நாட்டில் இவ்வளோதான் குறைவான நிதி தான் ஒதுக்கப்படும் சொன்னால் எப்படி அரசு பள்ளிகள் உருவாக்க முடியும்? கிராமப்புற அப்புறம் குடிசை பகுதி மக்களுக்கு எப்படி கல்வி கொடுக்க முடியும் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. இந்த கேள்விக்கு பின்னாடி ஆசிரியர் எப்படி சம்பளம் தர முடியுன்ற எல்லா கேள்வியும் எங்களுக்கு இருந்தப்ப சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு தகவல் வந்து வெளியாச்சு. ஜான் பீட்டர்ஸ் எம்பி அவர் வந்து ஒரு விஷயத்தை புள்ளி விவரத்தை கேட்டிருந்ததுக்கு அரசாங்கமே ஒரு புள்ளி விவரத்தை தராங்க. இந்திய நாடு முழுக்க வந்து 82,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. 2015 துவங்கி 2026க்குள்ள கிட்டத்தட்ட 82,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தை அரசாங்கமே சொல்லுது. அப்போ இந்த 82,000 பள்ளிகள் மூடப்பட்டுச்சு சொன்னால் எத்தனை கிராமப்புற மாணவர்கள், எத்தனை குடிசை பகுதி மாணவர்கள் இதனால் கல்வி இழந்திருப்பாங்க, அவங்க எதிர்காலம் என்னவாக இருக்குன்றதெல்லாம் வந்து என்னன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ இந்த படத்தில் வந்து அதெல்லாம் உரையாடப்பட்டிருக்கு. இந்த பின்னணியில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சமூக சீர்கேடுகளில் மாணவர்கள் சிக்கிறதும், அவர்கள் வந்து என்னன்னா தன்னோட கல்வியின் எதிர்காலத்தை இழந்துட்டு சமூக விரோதிகளாக மாறுறதும் என்பது இன்னைக்கு நிகழ்ந்துட்டு இருக்குன்ற யதார்த்தமான உண்மையை இந்த படம் பதிவு செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு 6 பாடல்கள் இருக்குது. எல்லாருக்குமே இந்த பாடல் எல்லாமே பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது எங்கள் டீமுக்கு. இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளராக ஜீவா, ஒளிப்பதிவாளராக யுவராஜ், அப்புறம் எடிட்டராக கமேஷ், கதாநாயகனாக அர்ஜுன் பிரபாகரன், தங்கலான் படத்தில் நடித்த அர்ஜுன் பிரபாகரன், அப்புறம் ஆராத்யா,
நடிகை கதாநாயகியாக, இப்படி ஏராளமான பேர் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குணச்சித்திர நடிகர்களாக காயத்ரி, எதிர்ச்சில் நாடகத்தில் ரொம்ப ஃபேமஸானவங்க காயத்ரி, முனிஷ்காந்த், அப்புறம் வில்லனாக வந்து சுப்பிரமணிய சிவா, சரவண சுப்பையா, இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குழுவாக இது செயல்பட்டுருக்கு. இந்த படத்தை வந்து கே பாஸ்கரன் என்கின்ற எங்கள் தயாரிப்பாளர் மிக திறமையாக நிதானமாக தயாரித்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டைமில் என்னோட குழு அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.